மீனாட்சி கண்ணு, மீனாட்சி கண்ணு, ஓடி 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 ஓடி. பாட்டி சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க சொல்லுங்க. பாட்டி, நீங்கள் அனுபவப்பட்டது, உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் முயற்சி பண்ணது, பழகினது எல்லாமே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், அடுத்தது என்ன சொல்ல போகிறீங்க? மீனாட்சி கண்ணு, ரெண்டாவதா நல்லவங்க இருக்காங்க இல்லையா? நல்லவங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க சில விஷயங்களில் ஏமாளியாகவும் கோபம், பயம், கவலை, பலவீனமாக, தைரியமே இல்லாமல் நல்லது என்றைக்கு நடக்கும் நடக்கலையேன்னு புலம்புறாங்க. அது அவங்களோட தன்னோட அடையாளத்தை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம். ஆனால் அவங்கக்கிட்ட எப்போவுமே அன்பு, தியாகம், பொறுமை, முயற்சி, உழைப்பு, விட்டு கொடுக்கறது, உதவி செய்கிறது, பணிவுன்னு, பொறுமை, விருந்தோம்பல்னு எல்லா நல்ல குணங்களும் இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட துணிச்சல், தைரியன்றது ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கூட சுயநலமும் இல்லாததும் காரணம். ஏன் இல்லை? ஆமாம் பாட்டி, அம்மாவும் தான் சமைச்சது எல்லாத்தையும் எல்லாருக்கும் சரிசமமாக பரிமாறிட்டு பகிர்ந்துட்டு கடைசியில் தொட்டுக்க எதுவும் இல்லாமல் சோறு தான் சாப்பிடுவாங்க. அம்மா மீனாட்சி கண்ணு, இது நல்லதில்லை, நல்லதுக்கு இல்லை. வீட்டுக்குள்ளேயும் சரி, நாட்டுக்கும் சரி, இவங்க தங்களோட குணத்தை கொஞ்சமாவது சுயநலத்தோட போக போக மாற்றிக்கிட்டே ஆகணும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு புரிய வைக்கணும். இது மூலமாக இந்த நல்லவங்க யாரை பார்த்துக்கிறாங்களோ அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆனால் இந்த நல்லவங்க மேலே யார் யாரெல்லாம் பாசமாக இருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு தைரியமும் தெளிவும் கிடைக்கும். அவங்களுடைய வாழ்க்கை ஓட்டமும் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஏன்னா இந்த நல்லவங்க தான் எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்கணும். இவங்க இப்படியே சுயநலமாக துணிச்சலோடு இல்லைன்னா இப்போ நினச்ச மாதிரி, இப்போ இல்லாதது மாதிரி பின்னாடி நடக்கலையே, நல்லது நடக்கலைன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது பணம் வச்சுக்கிட்டு இருக்கலாமே, அந்த கோயிலுக்கு போயிருக்கலாமே, வீடு கட்டியிருக்கலாமே, கடை அடைச்சிருக்கலாமே, என் பசங்களுக்கு நகை நட்டு சேர்த்து வச்சிருக்கலாமே, இப்படி அப்படின்னு நிறைய புலம்ப ஆரம்பிப்பாங்க. இது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் இப்போது அவங்க சுதாரிச்சுக்கிட்டு நல்லபடியாக வழி நடத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அது அவங்களுக்கே, அந்த சாதுக்கே தெரியாது. இந்த நல்லவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களை சுற்றி நல்லவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்க முடியாது, சொல்லவும் முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஒருத்தவங்க நம்ம மேலே அன்பு காட்டுறாங்கன்னா, உதவி செய்கிறாங்கன்னா அது 100 மடங்காக நமக்கும் அவங்களுக்கும் சரி திருப்பி போய் செய்ய வைக்கும். ஆனால் அதுவே நம்மளை பகையாக நினச்சி நம்மளை வாழ விடாமல் வைக்கிறாங்கன்னா, பரிகாசம் பண்ணுறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க, கேவலப்படுத்துகிறவங்க, அசிங்கப்படுத்துகிறவங்க, இது எல்லாமே பல மடங்காக அவங்களுக்கே போய் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைன்றது ஒரு பெரிய வட்டம், வாழ்க்கை சுழற்சி. என்னது ஆரம்பித்த இடத்துலையே முடிக்க வைக்கும். இது எல்லாமே வீட்டுக்கு வெளியில் தான்றது தெரியுமா உனக்கு? வீட்டுக்கு வெளியில் தான் நம்ம நடத்தி கொண்டு போகலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக, அன்பாக, அனுசரணையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பாட்டி நீங்கள்? அது எப்படி பாட்டி? வீட்டுக்குள்ளே யாராவது அன்பாக இல்லாமல் இருப்பாங்களா? உறுதுணையாக இல்லாமல் இருப்பாங்களா? பாசமாக இல்லாமல் இருப்பாங்களா? அப்படி இருக்காங்களே மீனாட்சி கண்ணு சில பேர். குறிப்பாக புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த பாக்கியம் முழுசாக யாருக்குமே அமைய மாட்டேங்குது. சிலருக்கு தான் அமையுது. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க தானே பார்த்துக்கிறாங்க, கவனிச்சிக்கிறாங்க, அதனால் இவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும், தோணணும். ஏன்னா அதுதான் ஊர்ஜிதமான வாழ்க்கையோட ரகசியமே அடங்கியிருக்கு. அது அவங்க ஊர்ஜிதமாக ஆழமாக புரிஞ்சுக்கணும். புகுந்த வீட்லேயும் இல்லை, பிறந்த வீட்லேயும் சரி, எல்லாருக்குமே பேரம்பேத்தி எடுத்து வயசாகி போய் சாகிற வரைக்கும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைக்க மாட்டேங்குது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம சந்ததிகள்
சேர்க்குறப்போவோ இல்லையோ வாழையடி வாழையா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீட்டுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி சொல்லியே ஆகணும். நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக பாட்டி. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? என்னால் முடிஞ்ச உதவியை நான் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் செய்வேன் பாட்டி. அதுவும் எதிர்பார்ப்பே இல்லாமல். சரியா?